ஜாப்பனீஸ்லாம் எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க? இவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் கிடையாது. அவங்க ஸ்கின் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ளோ ஆகுது. இவங்களுக்கு சில கேன்சர்ஸ் கூட கிடையாது. அண்ட் ஓவர் வெயிட் ஒபேசிட்டிங்கிறது ரொம்ப குறைவு இல்லை, இல்லவே இல்லை. இப்போ அவங்க உணவில் பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. இது நேச்சுரலாக உணவில் எதில் இருக்குங்கன்னா ஃபிஷ்ல இருக்கு. அண்ட் அதை அவங்க அப்படியே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்குது. இவங்க நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிடுவாங்க. இதில் மெயினாக 2 சீட்ஸ் இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட், அதாவது ALAன்னு சொல்லுவோம். இது கன்வெர்ட் ஆகும் omega-3 ஃபேட்டி ஆசிட். ஸோ omega-3 வேற எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கொலாஜின் ஃபார்மேஷனுக்கு அது ஹெல்ப் ஆகுது. அதனால இது ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. க்ளோயிங் ஸ்கின் ரொம்ப அதில் வரும். ஜப்பானை எடுத்திங்கன்னா லாங்கஸ்ட் ஹெல்த் வேறு. இவங்க 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அவங்களும் ஹெல்த்தியாக இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான கருத்து. 80 வயசு மேலே படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. ஸோ இதில் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் omega-3 அவங்க டயட்டில் இருக்குது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், ஜாப்பனீஸ்லாம் எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க? இவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் கிடையாது. அவங்க ஸ்கின் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ளோ ஆகுது. இவங்களுக்கு சில கேன்சர்ஸ் கூட கிடையாது. அண்ட் ஓவர் வெயிட் ஒபேசிட்டிங்கிறது ரொம்ப குறைவு இல்லை, இல்லவே இல்லை. ஒபேசிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டயட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ அவங்க உணவில் பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. இப்போ omega-3 ஃபேட்டி ஆசிட்னா என்ன? இப்போ ஃபேட்டி ஆசிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு இருக்குது. இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அடியில் வருது omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது நேச்சுரலாக உணவில் எதில் இருக்குங்கன்னா ஃபிஷ்ல இருக்குது. ஃபேட்டி ஃபிஷ்ல இது நிறையா இருக்குது. சால்மன், சார்டின், இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸில் நிறையா இருக்குது. அண்ட் அதை அவங்க அப்படியே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்குது. இதே இந்திய நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபிஷ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரைன்னு சொல்லிட்டு ஃபிஷ் எடுத்து ஃப்ரை பண்ணால் அதில் இருக்கிற குட் ஃபேட் கூட மாறி ட்ரான்ஸ் ஃபேட்ஸாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுல நம்மளுக்கு நிறைய ஹெல்த் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிடுவாங்க. இதில் மெயினாக 2 சீட்ஸ் இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட், அதாவது ALAன்னு சொல்லுவோம். இது கன்வெர்ட் ஆகும் omega-3 ஃபேட்டி ஆசிட். ஏன்னா பிளான்ட் சோர்சஸில் சீட்ஸில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே ஃபிஷ்ல EPA, DHAன்னு சொல்லுவோம். இது நேச்சுரலாக ஃபிஷ் ஆயில்ஸில் கிடைக்குது. பட் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸில் ALA இருக்கு. இது நம்ம உடம்புக்குள்ள கன்வெர்ட் ஆகுது, EPAயும் DHAயும். ஸோ இந்த ALA எதில் இருக்கு, இல்லை எங்கே இருக்கு இந்த omega-3 வரத்துக்கு நம்ம உடம்புக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸும் ஃபிளாக்ஸ் சீட்ஸும் இது டாப்பில் இருக்கு. சியா சீட்ஸில் ஃபைபரும் இருக்கு, கால்சியமும் இருக்கு, உங்களுக்கு மெக்னீஷியமும் இருக்கு. ப்ளஸ் இதில் இருக்கிற ஃபேட் குட் ஃபேட் விச் ஹேஸ் திஸ் ALA. அது உடம்புக்குள்ள omega-3 ஃபேட்ஸ்க்கு ஹெல்ப் ஆகுது. அதே மாதிரி ஃபிளாக்ஸ் சீட்ஸ். பட் ஃபிளாக்ஸ் சீடை பொறுத்தவரையிலும் நம்ம வறுத்துட்டு சாப்பிடணும், இல்லை வறுத்துட்டு பவுடர் பண்ணி சாப்பிட்டா இன்னுமே பெட்டர். ஸோ சியா சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இது 2 கூட என்னெல்லாம் ஹெல்ப் ஆகும்னா ஹார்ட் ஹெல்த்துக்கு ஹெல்ப் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த omega-3 நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டா இது ஆக்சுவலி இந்த பிளட் கிளாட்ஸு, இந்த இந்த ரத்த குழாக்குள்ள வர கிளாட்ஸு இதெல்லாம் தவிர்க்கும். ஸோ இதை தவிர்க்க நம்மளுக்கு ஹார்ட் ஹெல்த், ஆத்தெரோஸ்க்ளரோசிஸ் வராத, அதாவது இந்த கிளாட்ஸ் வராத பண்ணுறது இது ஹார்ட் ஹெல்த்தை பெட்டர் பண்ணுது. இதை தவிர ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இந்த omega-3க்கு. இது
நம்ம சில டைப்ஸ் ஆஃப் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சரை ப்ரிவென்ட் பண்றதுக்கு கூட ஹெல்ப் ஆகும். இப்போ சியா சீடா எடுத்தோம், இல்ல நம்ம ஃபிளாக்ஸ் சீடா எடுத்தோம்னா இது கூட ஆடட் பெனிஃபிட் என்னன்னா நிறைய ஃபைபர் இருக்கு. ஸோ இந்த ஃபைபர் வந்து கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ omega-3 வேற எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு அது ஹெல்ப் ஆகுது. அதனால இது வந்து ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. க்ளோயிங் ஸ்கின் ரொம்ப அதுல வந்து வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா இதுல வந்து பிரெயின் அண்ட் ஐ, நம்ம இப்போ omega-3யோட அசஸ்மெண்ட் உடம்புக்குள்ள பார்த்தா இந்த EPA DHA வந்து மேக்சிமம் யூசேஜ் எங்கன்னா பிரெயின் அண்ட் ஐஸ். ஸோ ஐ ஹெல்த், ஐ வந்து விஷன் மெயின்டைன் ஆகிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிரெயின் ஹெல்த். அதனால்தான் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் மில்க்ல omega-3 வருது. அதுக்கு அந்த தாயார் வந்து இதை சாப்பிட்டான்னா இது பெட்டர் ஆகும். அதுக்கு தான் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிடணும்னு சொல்றோம். ஸோ omega-3 பல விஷயத்துல ஹெல்ப் ஆகுது, பல விதமா நம்மளுக்கு உடம்புல கிடைக்குது. அண்ட் இது வந்து சிம்பிள் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த்ல ஆரம்பிச்சு ஐ விஷன், பிரெயின் ஹெல்த், இது எல்லாத்துக்குமே நல்லது. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ்லயும் இருக்கு இந்த omega-3. எந்தெந்த ஆயில்ஸ்ல? சியா சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீடை தவிர ஆயில்ஸ்ல பார்த்தீங்கன்னா சோயாபீன் ஆயில்ல இருக்கு, ஆலிவ் ஆயில்ல கொஞ்சம் இருக்கு, அப்புறம் நம்மளோட நல்லெண்ணெய், அதை தான் செசமி சீட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம், இல்ல எள்ளு சொல்றோம். கருப்பு எள்ளு கூட இதுல ஹெல்ப் ஆகுது. இதை நம்ம நல்லா வறுத்து இதை கொஞ்சமா நம்ம வந்து உருண்டை மாதிரி பண்ணி வச்சுட்டு இதை ரெகுலரா யூஸ் பண்ணோம்னா இதுலயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஆயில்ஸ்ல சோயாபீன் ஆயில், இந்த மாதிரி நல்லெண்ணெய், அப்புறம் இந்த மாதிரி ஆலிவ் ஆயில், இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இது நம்மளுக்கு போரும். ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுறது 1.6 to 2 grams தான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் இது வந்து நல்லா இருக்கும். இப்போ சின்ன குழந்தைங்கள்ல பிரெயின் ஹெல்த் ஏன் சொல்றோம்? ஒரு குழந்தை பிறந்து அது வந்து 2 வயசு ஆகிறதுக்குள்ளதான் மேக்சிமம் பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகுது. ஸோ அந்த டைம்ல அந்த குழந்தைக்கு omega-3 தேவைப்படுது. அதனாலதான் பிரெஸ்ட் மில்க் வழியா எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் 6 months சொல்றோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வரும். இப்போ ஒரு 2 வயசு 1.5 வயசுக்கு மேல குழந்தைங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சா அவகேடோ கூட கொடுக்கலாம். அதுல கூட இது இருக்கு, நல்ல ஃபேட் இருக்கு, அதுல இருந்து கூட வரும். இப்ப அவகேடோ ஆயில் கூட கிடைக்குது மற்ற ஊர்ல எல்லாம், அதுல கூட சிறிய அளவு இந்த omega-3 இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயத்துல இருக்கு. நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி எடுக்க எடுக்க நம்மளுக்கு ஹெல்த் பெட்டர் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அவகேடோ கிடையாது, இந்த இது கிடையாது, உங்களுக்கு சோயாபீன் கிடையாது, சியா சீட்ஸ்லாம் அந்த அளவு யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆளி விதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆளி விதை வந்து ஃபிளாக்ஸ் சீடு அதுல இருக்கு, எள்ளுல இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நியூவர் திங்ஸ் வருது, நம்ம நிறைய கத்துட்டு இருக்கோம். அண்ட் ஜப்பான் எடுத்தீங்கன்னா லாங்கஸ்ட் ஹெல்த் வேற. இவங்க 100 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அவங்களும் ஹெல்த்தியா இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான கருத்து. இப்போ 80 வயசு மேல படுத்த படுக்கையா இருக்காங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. ஸோ இதுல ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் omega-3 அவங்க டயட்ல இருக்கு. பட் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா பிரயோஜனம் இல்லை, அவங்க ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றாங்க. இதை தவிர அவங்க சூஷின்னு ஒரு டிஷ் பண்ணுவாங்க, இது சீவீட் வழியா வருது. அந்த சீவீட்ல கூட இது இருக்கு. அண்ட் அதனால அவங்க ஹெல்த் பெட்டர் ஆகுது. ஸோ மெயினா அவங்க டயட்ல சீவீட் அண்ட் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் சாப்பிடுவாங்க. ரைஸ் இருக்கும், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஃபிஷ் பாயில்டு ஸ்டீம்டு இருக்கும், ஆயிலே ரொம்ப கம்மி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றதுனால அவங்க ஹெல்த்தும் நல்லா இருக்கும், ஆக்டிவா இருப்பாங்க, பிரெயின் ஹெல்த் நல்லா இருக்கும். இந்த ஆல்சைமர்ஸ் அது இதெல்லாம் வராத தவிர்க்கிறது இந்த omega-3. ஸோ இதை நம்ம ரெகுலரா சாப்பிட்டு இதோட பெனிஃபிட்ஸை எடுத்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பிரெயின் ஹெல்த், ஐ ஹெல்த், ஸ்கின் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த் எல்லாமே நல்லா வரும். நம்ம ஜாப்பனீஸோட ஹெல்த்ல என்னென்ன குட் ஹேபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்.
அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.